தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அதிகாரத்தை பெறாமல் ஒரு அமைப்பை நடத்துவது அப்படிங்கிறது சரியான சாத்தியக்கூறு இல்லை. அதிகாரம் மிக்க வந்துட்டு போய் கையேந்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எங்களுடைய கொள்கையிலே நாங்கள் என்ன கொண்டு வந்திருக்கோம், யாரிடமும் கையேந்தாதே, அதிகாரத்துடன் கையெழுத்திடு. இந்த கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் உங்களை வந்துட்டு வரவேற்றாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் வரவேற்கணுங்கிறதுக்காக நான் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கேன். இவங்கெல்லாம் என்னை வரவேற்கணும், இவங்க என்னை தூக்கி அங்கே வைக்க, அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. மக்கள் வரவேற்கிறாங்களா, மக்கள் விரும்புகிறாங்களா, போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒவ்வொரு கூட்டத்திலையுமே மத்திய மாநில அரசுகளை சாடி பேசுவதே எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் சாடுங்க, ஒரு 5 நிமிஷம் சாடுங்க, மீதி 25 நிமிஷம் 30 நிமிஷம் பேசுறீங்களா, மீதி 25 நிமிஷம் நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்தால் இந்த மக்களுக்கு என்னெல்லாம் செய்வீங்க அதை சொல்லுங்க. அரசியல்வாதியா விஜய் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ முழுதா ஒரே ஒரு வரியில சொல்றேன். இப்பதானே வந்திருக்காரு. இல்லை, இப்பதான் வந்திருக்காரு. இது வரைக்கும் உள்ள ஒரு விஜயோடைய அரசியல் பார்ப்போங்கிற ஒரு விஷயம் இப்பதான் வந்திருக்காரு. பார்ப்போம். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறித்து நல்லா தான் இருக்காரு. ஃபேண்டம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்றைக்கி ஒரு சிறப்பு அழைப்பாளராக நமது முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய பி. ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை அவருடைய நாம் முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். ஜெகநாத் மிஸ்ரா அவர் நினச்சிருந்தா ஏடிஎம்கேலையோ டிஎம்கேலையோ போய் ஒரு எம்எல்ஏ சீட்டை வாங்கி ஜெயிக்கவும் முடியும், எம்பியும் ஆக முடியும், எம்எல்ஏவும் ஆக முடியும். ஆனால் கட்சி தொடங்கணுங்கிற விஷயத்துக்கு வந்ததுனால தான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். திரும்ப அந்த விஷயத்துக்குள்ள வர்றதுக்கான ரீசன் வந்து இதில் என்ன வந்து விஷயம் இருக்குது? 30 ஆண்டு காலமாக மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் வந்து கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சக்திக்கு மீறி செஞ்சுருக்கோம். எங்கள் சக்திக்கு மீறி நான் மட்டும் இல்லை, எங்கள் அமைப்பை சார்ந்த அத்தனை பேரும் கொரோனா காலத்தில் மக்களுக்கு தங்கள் உயிரை கூட பணைய வைத்து மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு விஷயம், வெள்ளம் ஏற்பட்ட சென்னை வெள்ளத்து ஏற்பட்டப்பெல்லாம் வெள்ளத்தோட வெள்ளமாக இருந்தே மக்களுக்கு சர்வீஸ் பண்ணோம். அவ்வளவு தூரம் நாங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதிகாரத்தை பெறாமல் ஒரு அமைப்பை நடத்துவது அப்படிங்கிறது சரியான சாத்தியக்கூறு இல்லை. அதிகாரம் மிக்க வந்துட்டு போய் கையேந்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எங்களுடைய கொள்கையிலே நாங்கள் என்ன கொண்டு வந்திருக்கோம், யாரிடமும் கையேந்தாதே, அதிகாரத்துடன் கையெழுத்திடு. கையெழுத்திடுங்கிறதா அதிகாரத்துடன் கையெழுத்திடு அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்கோம். அதை நோக்கி தான் எங்களுடைய நகர். இப்போ ஒரு கட்சியில் போய் முடங்கி அந்த கட்சியுடைய கொள்கையை ஏற்று செயல்படுறதுல எங்களுக்கு உடன்பாடு. எங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வடிவமைச்சிருக்கோம். நமது மக்கள் முன்னேற்ற கழகத்துக்குன்னு இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையை வடிவமைச்சிருக்கோம். அந்த கொள்கைகளை தாங்கி நிச்சயமாக செல்வோம். கட்சி இப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் நிர்வாகிகள் நியமனம் பண்ணியிருக்கீங்க? இது மாநிலம் சார்ந்து இயங்குதா இல்லை தேசியம் சார்ந்து? இது தேசிய கட்சி. தேசிய அரசியல் கட்சி வந்து தேசிய கட்சி. நாங்கள் ஏற்கனவே சமூக அமைப்பாக இருக்கிறப்பவும் நாங்கள் 5 ஸ்டேட்டில் வந்து கட்சியை வச்சிருந்தோம். சமூக அமைப்பாக இருக்கிற எல்லா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் நகரம் ஒன்றியத்துக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு நிகராக ஏற்கனவே நாங்கள் பொறுப்புகள் போட்டு வச்சிருந்தோம். இப்போ வந்து எங்களுடைய அரசியல் கட்சி அனைத்து தரப்பு மக்களுக்குமான, அனைத்து மதத்தை சார்ந்தவரும், இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் தான் மாநில அளவில் பதவியில் இருக்கார். எல்லா மக்களுக்குமான ஒரு அரசியல் இயக்கத்தை முன்னெடுக்கிறோம். ஏற்கனவே அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு அமைப்பாகத்தே நாங்கள் எங்களுடைய அமைப்பை நடத்துகிறோம். இப்போ அரசியல் கட்சி அப்படிங்கிறப்ப மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்துடன் இணைஞ்சு வராங்க. இந்த கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் உங்களை வந்துட்டு வரவேற்றாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க. இப்போ ஓபிஎஸ் உங்களுடைய நெருங்கிய நண்பர், இது மாதிரி நிறைய தலைவர்கள் இருப்பாங்க. இது போன்ற தலைவர்கள் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்த தலைவர்கள் யார் இருக்காங்க? இல்லை தம்பி, இவங்கெல்லாம் வரவேற்கணுங்கிறதுக்காக நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. மக்கள் வரவேற்கணுங்கிறதுக்காக நான் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கேன். இவங்கெல்லாம் என்னை வரவேற்கணும், இவங்க என்னை தூக்கி அங்கே வைக்க, அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. மக்கள் வரவேற்கிறாங்களா, மக்கள் விரும்புகிறாங்களா, போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் யாரையுமே நான் வந்துட்டு இது பண்ணல, எனக்கு வந்துட்டு என்னோட கட்சிக்கு ஒரு தனி கொள்கை இருக்கு, ஒரு அடையாளம் இருக்குன்னா இந்த பாதையில தான் போகணுங்கிறதோட தான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த விஷயத்துல வந்து உறுதியாக இடத்துலையும் விட்டு தர மாட்டோம். யாருக்காக எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கிற மாட்டோம். சரி, இப்போ ஒரு அரசியல் கட்சியாக வந்துட்டு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். விஜய் வந்து கரூரில் வந்துட்டு ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்கிறாரு. அந்த கரூர் பயணத்தில் வந்துட்டு 41 பேர் வந்துட்டு கூட்ட நெரிசலில் வந்துட்டு இறந்து போகிறாங்க. இது போன்ற சம்பவம் தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர் எல்லாருடைய பார்வையும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்குது. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது அந்த விஷயத்தில்? அந்த கரூர் சம்பவம் வந்து நடந்திருக்கக்கூடாது. அந்த சம்பவம் அந்த நள்ளிரவே நடந்த உடனே வந்து நான் வந்து என்னுடைய பயணத்தில் இருந்தேன். ராத்திரோட அதிகாலை வந்து கரூரே நாங்கள் போயிட்டோம். நாங்கள் போனோம். அந்த இறந்தவங்க வீட்டுக்கெல்லாம் போய் எல்லாமே அவங்ககிட்ட துக்கம் விசாரித்தோம். காயப்பட்டவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை வந்து நாங்கள் செஞ்சோம்.
காயப்பட்ட சின்ன சின்ன உதவிகள் செஞ்சோம். கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை வந்து என்னை பொறுத்தவரையும் 2 பக்கமே தவறு இருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் 7 மாநாடு நடத்தியிருக்கோம். 7 மாநாடு நடத்தியிருக்கோம். நான் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கூட நான் பயணிச்சிருக்கேன். இப்போ நான் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை விஜயை விட அவருக்கு கூட்டம் அதிகமாக வந்துச்சு. விஜயை விட விஜயகாந்த் கூட்டம் வந்துச்சு. அன்னைக்கு வந்து மீடியா பப்ளிசிட்டி அதிகமாக இல்லை. இன்னைக்கு மீடியா பப்ளிசிட்டி இல்லை. இதை வெளியே கொண்டு போய் காட்டுறதுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை. இன்னைக்கு மீடியா பப்ளிசிட்டி இருக்கனால இன்னும் கொஞ்சம் கூட்டம் ஒரு அதிகமான ஒரு பின்பம் வந்து காட்டுறாங்க. ஆனால் விஜயகாந்துக்கு ஒரு வந்துச்சு. விஜயகாந்தோடைய சுற்றுப்பயணத்திலாம் நான் வந்து அந்த பயணத்திலலாம் இருந்தேன். இப்போ நம்ம தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் சுற்றுப்பயணத்துல எல்லாம் கிட்ட ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் சின்ன ஒரு சிறாய் கூட இல்லாம அந்த நிகழ்வை முடிச்சு நாங்க வெளியே போனோம். கூட்டத்தை வந்து அப்படியே கொஞ்சம் டைவர்ட் பண்ணிடுவோம். கூட்டத்தை டைவர்ட் பண்ணுவோம். எல்லா கூட்டத்தையும் ஒரு இடத்துல சேர்ப்பது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல. இதை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இதை தவிர்த்திருக்கணும். நினைக்கிறீங்க அரசுல வந்து காவல்துறை வந்து நீ எப்படி வேணாலும் நீ கூட்டத்தை போட்டுக்க, எப்படி வேணாலும் கலைஞ்சு போய்க்க அப்படிங்கிறது வந்து ஏற்புடையது வந்து இல்லை. அதை அவங்க வந்து அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். இதை இம்மிடியட்டாக நடத்துறதுக்கு ஒரு தடை கூட விதிச்சிருக்கணும். ஏன்னா மக்கள் இறப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 2 தரப்புலையுமே இதை வந்து ஒரு ஜாக்கிரதையாக கையாண்டிருக்க வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் இனி தமிழகத்தில், இந்தியாவில் எந்த ஒரு பகுதியிலும் நடக்காத வண்ணம் மத்திய மாநில அரசுகள் சரியான நடவடிக்கை எடுக்கணும். ஒரு தலைவர் அந்த இடத்துக்கு போகலாம், அங்கேருந்து சென்னை வந்துட்டாரு, போய் பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு கடந்தாச்சு. ஒரு மாசத்தை நம்ம கடந்து வந்திருந்தாலும் மாமல்லபுரத்தில் அழைச்சி வந்து விஜய் வந்துட்டு பேசுறாரு. 2 நாட்களுக்கு பிறகு வந்துட்டு விஜயோட அறிக்கையெல்லாம் வெளிவருது. எப்படி பாக்குறீங்க? விஜய் மீது மக்கள் வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்னை பொறுத்த வரைக்கும், நான் ஒரு தலைவராக அந்த இடத்துல இருந்து இது போன்ற ஒரு சம்பவத்தை கேண்டில் பண்ணியிருந்தால் நான் வந்து அந்த இடத்த விட்டு போயிருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் திருச்சியிலாவது நான் தங்கியிருப்பேன். மறுநாள் நான் அந்த ஸ்பாட்டில் போய் மக்களை பார்த்துருப்பேன். அவர் வந்து நம்ம ஒரு நடிகர், மிக ஒரு பிரபலமாக இருக்கும். மறுநாள் இதே க்ரௌடு கூடிருமா அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் வந்து இருந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவர் வந்து அந்த கரூர்லேயோ திருச்சிலையோ அவர் இருந்திருக்கணும். அதுதான் என்னுடைய வாதம். 2வது, இதுவரைக்குமே அவர் போய் மக்களை சந்திக்காமல் இருப்பது அவருடைய அரசியல் கட்சி வளர்ச்சிக்கு அது சரியானதாக இல்லைங்கிறீங்க. பல லட்சக்கணக்கான பேர் அவரை விரும்புகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த லட்சக்கணக்கான விரும்பக்கூடியவர்களுக்கு என்ன விடை சொல்ல போகிறார்? வரும் இந்த சம்பவம் இதெல்லாம் வரும். இதெல்லாம் எதிர்நோக்கி தான் அரசியல் செய்யணும். இது போன்ற சம்பவங்கள் வரும். இது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான். இது ஒரு விபத்து தான். அப்போ இந்த விபத்துக்கு வந்து அவர் வந்து மனவேதனைப்படுறது வாசம்தான். அதே சமயத்தில் எந்திரிச்சு வந்து திரும்ப அதே களத்தில் வந்து நிற்கணும். ஒரு மாயை தோட்டத்தில் இருப்பது வந்து சரியாகப்படாது. அதே சமயத்தில் அவரை சுற்றி இருக்கிறவர்களும் சரியான ஆலோசனை சொல்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருப்பேன். இதே வந்து இப்போ மாமல்லபுரத்தில் கூப்பிட்டு வந்து நிவாரணம் கொடுக்கறத நீங்கள் கரூருக்கே போய் கொடுத்துருக்கலாம். ஏன் கரூருக்கு போய் கொடுக்கல? க்ரௌடு சேரும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மீண்டும் ஒரு சம்பவம் நிகழ்ந்துடக்கூடாது, ஒரு கூட்டம் வருங்கிறதான விஜயோட அரசாங்கமும் ஜாக்கிரதையாக இருக்குது. காவல்துறையும் இது போன்று இன்னும் ஒரு சம்பவம் வரக்கூடாது என்பது ஜாக்கிரதையாக இருக்குது. அதற்கான முன்னேற்பாடுகளை செய்தீர்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜயுடைய அரசியல் வாழ்க்கை வீழ்ந்து விடக்கூடாது. அவர் பழைய விஜயாக நிமிர்ந்து வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் நான் இதை சொல்றேன். விஜய் ஒரு இதா வரணும். நீங்க மக்களை சந்திக்க, மக்களை பாருங்க, எந்த ஒரு அரசியல் கட்சி வந்தாலும் அதை வரவேற்பது தமிழர்களுடைய பண்பாடு. தமிழர்களுடைய அந்த எண்ணத்துல தான் நம்ம வரவேற்கிறோம். நீங்க வரணும். நீங்கள் வந்து களத்தில் நின்று கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கணும் செய்யணும். அடுத்தடுத்த அரசியல் முன்னெடுப்பான விஷயங்களை நோக்கி போகணும்ல. ஆனால் விஜய் வந்துட்டு போய் பார்க்கலைனாலும் விஜய் மீதான மக்களுடைய அபிப்பிராயங்கிறது ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தலை. விஜய் வரலைங்கிற காரணத்தையும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, விஜய் வரணுங்கிறதையும் மக்கள் சொல்கிறாங்க. அப்போ விஜய்க்கான ஒரு லெவல் வந்துட்டு ஒரு எம்ஜிஆரோ, அடுத்து ஒரு விஜயகாந்தோ, அடுத்து ஒரு சினிமா துறையிலேருந்து வந்த ஒரு விஜய்க்கு அந்த மாசு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். அது 2026 அரசியல் தான் முடிவு செய்யும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கூட்டம் அந்த ஒரு ஃபார்மேஷன்லாம் பார்க்கும் பொழுது அது ஓட்டா மாறினா தான். அது ஓட்டா மாறினாதாங்கிறீங்க. இதே இது விஜயகாந்த் அந்த ஸ்பாட்டில் இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். களத்துக்கு போயிருப்பார். களத்தில் நின்று மக்களை பாதுகாத்திருப்பார். களத்தில் நின்றுப்பார். உறுதியாக சொல்கிறேன். எவ்வளோ சம்பவங்கள் அவரோட நாங்கள் பயணித்திருக்கோம்.
அவர் அப்படி இல்லை. இப்போ விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் என்னன்னா, அவர் 20 ஆண்டு காலத்துக்கு முன்பே மக்கள் சர்வீஸில் இறங்கிட்டார். தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக நடத்தினார். அது சர்வீஸ் ஓரியன்டில் நடத்தினார். விஜயகாந்த் களத்துக்கு போயிருப்பார். விஜய்க்கு வந்து அவரை சுற்றி இருப்பவர்கள் தவறான பாதை காட்டுறாங்களா அப்படிங்கிறது அதான் மேட்ரு தான். இல்லை சார், இப்போ விஜய் நான் வந்துட்டு விஜய் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் தான் ஒரு அரசியலை வந்து நாங்கள் நடத்த முடியும்னு சொல்லி அதிமுக ஒரு பக்கம், எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய கூட்டங்களுக்கு முன்னாடி விஜயுடைய கொடி பறக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நிறைய அரசியல் இயக்கங்களுக்கு விஜய் நம்ம கூட வந்தால் நல்லா இருக்கும்னு இன்னொரு டீம் வந்து செயல்பட்டு இருக்கு. கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸோ தினகரனோ இவங்கெல்லாம் சேர்ந்து விஜய் ஒரு பெரிய மாஸ் தான், விஜயோட வந்து தேவைப்பட்டால் கூட்டணி வைப்போங்கிற லெவலில் வந்துட்டு டிடிவி தினன் போன்றவரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டோட அரசியல் வந்து விஜயை சார்ந்து சுத்ததை எப்படி பார்க்குறீங்க? யார் வந்து ஒரு அரசியல் கட்சி விரும்பாமல் இருப்பாங்க? எந்த ஒரு அரசியல் செய்யக்கூடியவர்கள் இந்த கட்சி வேணாம் இந்த கட்சி வேணாம்னு சொல்லுவாங்களா? யார் வந்தாலும் எங்கள் கூட வரணும் அப்படிங்கிறத எல்லா அரசியல் கட்சியை நடத்தக்கூடியவர்களுக்கும் அந்த எண்ணம் வந்து இருக்கு. அந்த எண்ணம் தான் அது விஜய் மேலே கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. விஜய் மேலே அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் ஒரு பக்கம் வந்துட்டு விஜய் வந்து கொள்கையேறி வந்துட்டு பாஜக எங்களுக்கு வந்துட்டு அரசியலுக்கு வரக்கூடாது திமுகங்கிற மாதிரி, திமுகவை வந்துட்டு வேற இருப்போம் தமிழ்நாட்டோட அரசியலேருந்து அகற்றுவோங்கிற மாதிரிலாம் விஜய் இன்னைக்கு அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு தனிச்சு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட தான் வந்துட்டு விஜய் தான் ஒரு சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற லெவலில் தான் போயிட்டு இருக்கிறாரு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையுமே மத்திய மாநில அரசுகளை சாடி பேசுவதே எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்க சாடுங்க, ஒரு 5 நிமிஷம் சாடுங்க, மீதி 25 நிமிஷம் 30 நிமிஷம் பேசுறீங்களா, மீதி 25 நிமிஷம் நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்க. நீங்கள் வந்தால் இந்த மக்களுக்கு என்னெல்லாம் செய்வீங்க அதை சொல்லுங்க. அதை சாடுறதே வந்து அதெல்லாம் வந்து ஏற்புடையில்லை. நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம வந்திருக்கோம், அவங்களுக்கு மாற்றாதே நம்ம வந்திருக்கோம். அவங்க அதை செய்யலைன்னு நீங்க வரீங்க, அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களோட கொடுக்குறதுக்கு என்ன விஷயம் இருக்குது, நீங்கள் என்ன வந்து கொள்கையில் முன்வைக்கிறீங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த நலத்திட்ட பணிகள் என்ன போகும்? விஜய் சொல்கிறீங்க, விஜய் எல்லா கட்சியும் வந்து விரும்புகிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதே வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்தை வந்து எல்லா கட்சியும் விரும்புனாங்களா? ஆமாம், விஜயகாந்த் எந்த கூட்டணிக்கு வர அந்த கூட்டணி ஜெயிக்குங்கிறது இருந்துச்சு. அதுதான் அதே அது மாதிரி தான் விஜயம் வந்துட்டு இது பண்ணுறாங்கங்கிறீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஒரு அதிமுகவுடைய கட்சியுடைய பிரச்சனை வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். தமிழ்நாட்டினுடைய ஒரு இரண்டாவது மிகப்பெரிய கட்சி தான் இப்போ சொல்லலாம். ஆளுங்கட்சியாக திமுக இருக்குன்னா அப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது அதிமுக இரண்டாவது அரசியல் பெரிய இயக்கமாக இருக்க சொல்லலாம். எடப்பாடி அவர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கிய அரசியல்வாதியில் ஒருவர், அதிக முறை எம்எல்ஏவாக ஜெயித்தவர், கலைஞர் துரைமுருகனுக்கு அப்புறம். செங்கோட்டையனே அந்த கட்சியை விட்டு அதிமுகவினுடைய அடையாளமாக இருந்தவரையும் தூக்கி வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? சரிங்க, இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மிகப்பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சியை கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு அந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் வந்து சாதாரண கஷ்டங்கள் இல்லை. அந்த கட்சியை வந்து இன்னைக்கு இந்த வலுவுடன் இருப்பதற்கு அந்த அம்மா செய்த தியாகங்கள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ அசிங்கங்கள், அவ்வளவோ அந்த அம்மாவை பெற்று இந்த ஆணாதிக்கம் மிக்க இந்த சமூகத்தில் ஒரு பெண் வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், கடினமான விஷயம். நான் ரொம்ப சொல்லியிருக்கேன், நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இன்னொரு தமிழகத்தில் இது போன்ற இன்னொரு பெண் இந்த இடத்துக்கு வருவது சாதாரண விஷயம் அல்ல. கிடையாது. அப்பேற்பட்ட அந்த அம்மாவை உருவாக்கிய நம்மளுடைய அதிமுக கட்சி வந்து செங்கோட்டையை நீக்குவதோ அவரை நீக்குவதோ எனக்கு ஏற்புடையது வந்து இல்லை. கட்சியை ஒன்று சேர்க்கத்தான் என்ன பார்க்கணும். ஒன்று சேர்த்து வலுவுடன் இதற்கு முன்பு நம்முடைய தலைவர்கள் செய்த தியாகங்கள். இப்போ நான் அம்மாவை புரட்சி தலைவர் அம்மாவை எடுத்தால் 7 முறை அவங்க அந்த அம்மாவை பார்த்துருக்கேன். 7 முறை வந்து பார்த்துருக்கேன். நல்ல ஒரு குட்வில்லாம் அந்த அம்மாவோட இருந்தேன். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவுடன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களை போன்றவர்களுக்கான ஒரு இது. அதற்கு வந்து அதன் பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து அதற்கான நடவடிக்கைகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். கூட்டணி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பாஜகவோட இவங்க ஒரு அலைன்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் வந்துட்டு ஓட்டை பிரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கார். திமுகவிற்கும் ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு பயம் இருக்கிறது, இவர் பிரிக்கக்கூடிய ஓட்டு அது யாருடைய ஓட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த ஒரு நம்பர் கேமில் வந்துட்டு எந்த அளவுக்கு பாதிப்புகளை அரசியல் கட்சிக்கு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? விஜயினுடைய அரசியலும் இந்த இரு கட்சிகளுக்குமான ஓட் பேங்க் ஷேரிங்கில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய மாற்றம். 2026 வந்து கடந்த தேர்தல்கள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குங்க. கணிக்க முடியாத ஒரு தேர்தலாகத்தான் இருக்கும். அந்த கணிக்க முடியாத 2020 தேர்தலில் நமது மக்கள் முன்னேற்ற கழகமும்
ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நமது மக்கள் முன்னேற்ற கழகம் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறீங்க. அப்போ நமது மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து இப்போ எடுத்துக்கக்கூடிய முன்முயற்சி என்னவா இருக்குது? இந்த 6 மாதம் தான் தேர்தலுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வச்சாதான் அதாவது தனிச்சு அப்படிங்கிற ஒரு மைண்டோட போகிறீங்களா, இல்லை நம்மளோட ஒத்து வரக்கூடிய ஒரு கூட்டணி நம்ம அமைப்போங்கிற ஒரு ரீதியில் இந்த கட்சி நடந்தது? வந்து எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்துக்கிட்டு இருக்கோம். பல்வேறு நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்கோம். வருகின்ற ஜனவரி மாதம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு நடத்தலாம்ங்கிறது திட்டமிட்டிருக்கோம். எங்களை பொறுத்தவரை எங்களுடைய இயக்கத்தை நாங்கள் வலிமைப்படுத்த வேண்டும். அது வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு பிறகு எங்களுடைய கொள்கைகளை ஒற்று வரக்கூடிய, எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த அரசியல் இயக்கத்துடன் நாங்கள் கூட்டணி அமைப்பது அப்படிங்கிறத எங்களுடைய பொதுக்குழு செயற்குழு வந்து முடிவு செய்யும். எங்களுடைய கொள்கை யாருக்கும் ஒத்து வராமல் இருக்கிறது என்றால் நாங்கள் தனித்து போட்டியிடவும் தயாராக இருக்கிறோம். தனித்து போட்டிட்டு எங்களுடைய வலிமையை நிச்சயமாக காட்டுவோம். நிச்சயமா சார். உங்களுடைய கட்சியோட கொள்கையிலே அந்த மது ஒழிப்பு பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்க. இங்கே என்னன்னா தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு பற்றியும் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். பீகாரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே மது ஒழிப்பு அமலில் இருக்குது, ஆனால் நாங்கள் திரும்ப அதை கொண்டு வருவோம், இதனால் 28,000 கோடி ரூபா பொருளாதார இழப்பு ஏற்படும் சொல்லி பிரசாந்த் கிஷோர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. தேஜஸ்வி யாதவ் நாங்கள் கள்ளுக்கடைகளை திறப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாடு அரசியலும் பீகார் அரசியல் ரெண்டும் வந்து ஓட்டுக்காக செய்யக்கூடிய அரசியல், மக்கள் நலனுக்காக செய்யக்கூடிய அரசியலாக நான் இதில் வந்து நினைக்கிறேன். மதுனால அரசாங்கத்துக்கு வருமானம் என்றால், மதுனால அன்றாட எத்தனை ஆயிரக்கணக்கான சாகுறாங்க. கண்டிப்பாக அது ஒரு சாவு, மக்கள் சாகுறாங்க, மக்கள் சாவு முக்கியமா, அதில் வரக்கூடிய வருமானம் முக்கியமா? இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், பப்ளிக்கில் இருக்கிறோம், வீடு வீடாக நாங்கள் பார்க்குறோம். நேற்று கூட எங்கள் தேனி மாவட்டத்தில் ஒரு பகுதிக்கு நாங்கள் செல்கிறப்ப வந்து இளம் விதவைகள் அதிகம் இருக்கிறாங்க. இளம் விதவைகள் வந்து அதிகம். அதெல்லாம் பார்க்குறப்ப 30 வயசு 35 வயசில் இறந்து போகிறான். 2 குழந்தை 3 குழந்தைய விட்டுட்டாங்க. எப்படி அந்த பெண் வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவாங்க? இன்னைக்கு வந்து மது வந்து முதலாக ஒழிக்கப்படக்கூடிய விஷயம். வேற எந்த விஷயம் கூட ரெண்டாவது செய்யலாம். முதல்ல வந்து மது ஒழிக்கப்படக்கூடிய விஷயம். 2026 மது முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டும். அதில் வந்து உறுதியாக இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய அளவில் எந்த அணி வலுவான ஒரு அணியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வி வந்து அரசியல் கட்சியை வந்து நீங்க தொடங்கி நமது மக்கள் முன்னேற்ற கழகம் அடுத்த கட்ட பயணத்துக்கு போயிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? நமது மக்கள் முன்னேற்ற கழகம் சேரக்கூடிய அணிதான் வலுவான அணியாக இருக்கு. வலுவான அணி அது ஒருவேளை அதிமுகவா இருக்கலாமா? இல்ல அது எந்த அணியை நாங்கள் யாரு கூட சேருவோம் அப்படிங்கிறது, இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, யாரு கூட நாங்கள் சேருவோமோ அந்த அணி நிச்சயமாக வலுவுடன் இருக்கும். அவர்கள் வந்து அந்த அணி, நாங்கள் சேர்ந்திருக்க அணி ஆட்சிக்கு வருவதற்கு நமது மக்கள் முன்னேற்ற கழகம் அரும்பாடுபடும். சார், இப்போ மோடியை பேஸ் பண்ணி ஒரு அரசியல் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கிறது வந்துட்டு வழக்கமாக இருக்கிற விஷயம் தான். மதச்சார்புக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறது மோடி அவர்களுக்கு அகேன்ஸ்டான விஷயம் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோங்கிற கருத்தெல்லாம் நடவதில்லை. இதில் நீங்கள் வந்து எதில் வந்து வேறுபட்டு நிற்கிறீங்க? இல்லை, அது அந்த கட்சியோட கொள்கை. அவங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோங்க, அந்த கட்சியோட கொள்கை. எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் எடுக்கலை? அந்த மாதிரி கான்செப்ட்லாம் எடுக்க எங்கள் கொள்கை எடுக்கணும், மக்கள் சார்ந்த விஷயங்களை எடுக்கணும். அதே மாதிரி மதச்சார்பின்மையும் முழுசாக நாங்கள் கொண்டு வரோம். மதச்சார்பையும் முழுசாகவே கொண்டு வரீங்க. சரி, இப்போ உங்கள் ஒரு வேளை வந்துட்டு ஒரு ஃப்யூச்சரில் வந்துட்டு விஜய் உங்களுக்கு பிடிச்ச நடிகராக பார்க்கல, விஜய் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்ச நடிகர் தான். நடிகராக விஜய் பிடிக்கும். அரசியல்வாதியாக விஜயை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ முழுதாக ஒரே ஒரு வரியில் சொல்கிறீங்க. இப்போ தானே வந்திருக்காரு. இல்லை, இப்போ தான் வந்திருக்காரு. இது வரைக்கும் உள்ள ஒரு விஜயுடைய அரசியல் பார்ப்போங்கிற ஒரு விஷயம் இப்போ தான் வந்திருக்காரு, பார்ப்போம். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறித்து ஒரு கருத்து. நல்லா தான் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு. பல்வேறு விஷயம், இப்போ இந்த கரூர் சம்பவத்தெல்லாம் அவர் எடுத்த முடிவுகள்லாம் நான் முழுசாகவே பார்த்தேன். நல்ல அருமையான முடிவுகள். ஒரு ஆத்திரப்படலை, அவசரப்படலை, ஒரு நிதானமான விட. ஏன்னா நம்மளுக்கே ஒவ்வொரு தமிழக மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே அந்த கரூர் சம்பவங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. எவ்வளோ பேர்லாம் ஒரு ராத்திரி தூங்கலை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புனாங்க. அது எல்லா மனசுலேயும் இருக்குது. ஆனால் அது போன்ற சம்பவங்களில் வந்து அவர் நிறுத்தி நிதானமாக எடுத்த முடிவுகள், அது போன்ற பல்வேறு விஷயங்கள். குறை சொல்லணும்னா குறை சொல்லலாம், ஆனால் நம்ம நிறைவுகளை பேசி நிறைவாக செல்லணும். நிச்சயமா சார். இப்போ சீமானுடைய அரசியல் இயக்கம் வந்து எல்லாருக்கும் தெரியும், தமிழர் சார்ந்து கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தெலுங்கு இருக்கக்கூடாது, ஆட்சியாளர் தெலுங்கு இருக்கக்கூடாது, கன்னடம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு ஒரு ஓட் பேங்கை சீமானால் வந்துட்டு இன்றைக்கி வந்து எடுக்க முடிஞ்சது. 10% வாக்கு வங்கி வரைக்கும் வந்திருக்காரு. திருமாவளவன் அவரோட பேஸ் பண்ணி ஒரு சமுதாயம் சார்ந்த அரசியல் இயக்கமாக அது போனாலும் ஒரு ஜென்ரல் பாலிடிக்ஸாக அவங்க முன் வைக்கிறாங்க. இவர்களுடைய அரசியல் வந்து எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
இது சீமானுடைய இதெல்லாம் இது போன்ற அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு வாக்கு வங்கிக்கு வந்துட்டு அவர்களுக்கு அது கிடைச்சிருக்குது. ஒரு 5-10% வாக்கு அவங்களால வாங்க முடியுது. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து தரப்பு மக்களும் கலந்தது தான் வந்து தமிழகம். அவருடைய விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் வந்து சரியாக முன்னெடுத்து போறார். ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவருடைய விஷயங்கள் வந்து ஏற்புடையது இல்லை. இப்போ தனி ஈழத்துக்காக நம்ம போராடி இருக்கோம் அப்படின்னா தனி ஈழத்தை நம்ம வந்து பெற்று கொடுத்துருக்கணும். அதுக்கு வலுவான போராட்டங்களை நம்ம நடத்தியிருக்கணும். தனி ஈழத்துக்கு வலுவான போராட்டம். இப்போ நான் கூட சொன்னேன், நம்ம போனோம் ராமேஸ்வரத்தில் போய் கடலில் போய் நான் போராட்டம் பண்ணுறோம்னு சொல்லி அந்த ராமேஸ்வரம் கடலில் காலை கழுவி விட்டுட்டு தனி ஈழத்தை கழுவி விட்டுட்டு வந்துட்டுமே. ஏன் அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இலங்கையில் வலுவாக அந்த கடல் தாண்டி போய் நாங்கள் போராட்டத்தை நம்ம ஏன் நடத்தாமல் விட்டோம்? இன்னைக்கு பல்வேறு உலக நாடுகளில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்பெல்லாம் அந்த இலங்கை தமிழர்கள்லாம் பார்க்குறப்பெல்லாம் மனசு ஒரு வேதனையாக இருக்கும். ஏதோ அவங்களுக்கு ஏதோ நம்ம வந்து ஒரு பாதிப்பான சம்பவத்தை செஞ்சுட்டோமோ, ஒரு தனி நாடு தமிழனுக்காக உருவாகிற நாடை வந்து நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன இருக்கும். அந்த கொள்கைலாம் அவர் முன்னெடுத்து முன்னெடுத்து அவர் வலிமையாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அனைவரும் அவர் அரவணைத்து சொல்லணுங்கிறது தான். இப்போ தமிழ்நாட்டில் ஆணவ கொலைக்கு எதிராக வந்துட்டு நிறைய கருத்துக்கள் இருக்குது. சாதிய ரீதியான காதல் திருமணங்களுக்கு எதிராக வந்துட்டு ஆணவ கொலைகள் பண்ணுறதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. எதிர்ப்பு வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒரு சரியான சட்டத்தை வந்துட்டு சொல்லியும் இது வரைக்கும் செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆணவ கொலைகளுக்கு எதிராக எப்படி பார்க்குறது? ஆணவ கொலைகள் வந்து எதிர்க்கணுங்க. ஆணவ கொலைகள்லாம் வந்து அது ஒரு தவறான ஒரு விஷயம். அந்த ஆணவ கொலையை வந்து முற்றிலுமாக அரசு வந்து இரும்பு கரம் கொண்டு அதை ஒடுக்கணும். அது வந்து ஒடுக்கணும். ஆணவ கொலைகள்லாம் வந்து சரியான முடிவும் அல்ல. ஆணவ கொலை என்பது அந்த 2 குடும்பமே பாதிக்கப்படுது. அதில் அன்னைக்கு வேணுமா இவங்க வந்து வீராப்பை காட்டிக்கலாம் வச்சு, ஆனால் அதுக்கு பிறகு அந்த 2 குடும்பமே பாதிக்கப்படுது. இதையே ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு சமூக நீதி அரசாங்கமாக திமுக தனி ஒரு அரசாங்கமாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமே வந்து துப்புரவு தொழிலாளர்களை வந்துட்டு கான்ட்ராக்டை வந்துட்டு ப்ரைவேட்டுக்கு கொடுத்ததை வந்து இவங்க எல்லாருமே ப்ரைவேட்டைஸ் பண்ணதுக்கு வந்துட்டு ஒரு போராட்டம் பெரிய அளவில் வெடித்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதை வந்து பண்ணியிருந்தாலும் அரசு ஏன் ஒரு முழு மூச்சாக அவர்களை அரவணைத்து சென்று என்ன ஒரு பெரிய சம்பளம் கொடுத்துட போகிறோம், அவர்களும் ஒரு கொரோனா காலகட்டத்தில் இந்த பணியாளர்கள் முக்கியமான பணியாளர் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணுவோங்கிறது ஏன் பண்ணலை? நாங்கள் அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு கொரோனா காலத்தில் முழு அளவில் அவங்களுக்கு அந்த கொரோனா முன்தடுப்பு சாதனங்கள் கொடுத்தாங்க. மாஸ்க்கு மற்ற சானிடைசரு, அப்புறம் கொரோனா ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொடுத்தோம். அப்புறம் அவங்களுக்கான உணவு மற்ற இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். கொரோனா காலத்தில் வந்து அதே துப்புரவு பணியாளர்களுடைய பாதத்தை வந்து கழுவி பாத பூஜை பண்ணணும். பாத பூஜைலாம் பண்ணணும். அந்த கொரோனா காலத்தில் அவங்களுடைய சர்வீஸ் வந்து அவ்வளோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் அவங்களெல்லாம் இல்லை. அதேமாதிரி காவல்துறையும் அந்த காலகட்டத்தில் நல்ல காவல்துறை, தீயணைப்பு படை வீரர்கள், சுகாதார பணியாளர்கள், நர்ஸு இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வந்து பணியாற்றினாங்க, செஞ்சாங்க. இப்போ துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வந்து யாருக்கு என்ன செய்யணுமோ இல்லையோ துப்புரவு பணியாளருக்கு செய்வதில் தவறில்லை. அவருக்கு நல்ல ஒரு ஊதியம், மன நிறைவான ஒரு ஊதியம், மன நிறைவான சலுகைகளை வழங்கி அரசாங்கம் அவர்களுக்கு ஆதரவான நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நிச்சயமா சார். ஒரு ஈஸியான ஒரு கேள்வி, நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த கட்ட பயணமாக நீங்கள் எதை வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்னெல்லாம் செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க? இப்போ நாளைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் எஸ்ஐஆருக்கு எதிராக நாளைக்கு வந்துட்டு நடக்குது, இதையும் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வாக்காளர்கள் சரிபார்ப்புங்கிறது ஒரு சரியான விஷயம். நார்த்தில் வந்து நிறையா குளறுபடி ஆயிடுச்சு. இங்கே வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறத சரிபார்க்கிறது அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். அதெல்லாம் வர எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் வலுவாக கொண்டு வரீங்க. கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு 25 லட்சம் பேரை நாங்கள் உறுப்பினரை சேர்க்கணும் அப்படிங்கிறத திட்டமிட்டுருக்கோம். ஒரு இலக்கா வச்சுருக்கீங்க? இலக்கா வச்சு தமிழகத்தில் ஒரு 25 லட்சம் பேரை வந்து சேர்க்கணும். அதை ரெக்கார்டிக்கலாக எழுத்துப்பூர்வமாக உறுப்பினர் சேர்க்கை ஃபார்மை கொடுத்து ஃபுல் பண்ணி கொண்டு வரணும். ஆப்பில் போட்டு 1 கோடி 1.5 கோடி ஏற்றிட்டோம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுல எங்களுக்கு ஏற்புடையில் இல்லை. உறுப்பினர் ஃபார்மில் வந்து நாங்கள் பூர்த்தி செய்து அதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். சட்டமன்றத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீத இடத்தை பெறணும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். உள்ளாட்சியில் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு உள்ளாட்சியில் அதிக இடங்களை நாங்கள் கைப்பற்றணும்னு நினைக்கிறோம். அதுக்கான முன்னேற்பாடுகள் இப்போயே நாங்கள் திட்டம் வகுக்கிறோம்.
இடஒதுக்கீடு பிரச்சனை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இடஒதுக்கீடுகள் கேட்டு நிறையா சமுதாயங்கள் வந்து வன்னியர் சமுதாயம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே தலித் மக்கள் வந்துட்டு இடஒதுக்கீடு கீழே இருக்கிறாங்க. ஏற்கனவே எம்பிசிக்குள்ளேயே உள் இடஒதுக்கீடுலாம் கேட்டுட்டு ஜாதிவாரி இருக்காங்க. கணக்கெடுப்பு சாதிவாரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு. கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சமூகத்துக்கான இடஒதுக்கீடு அரசாங்கம் வந்து கொடுக்கணும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நியாயமா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. எல்லா சமூகத்துக்கான இடஒதுக்கீடை சமமாக கொடுங்க. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பயணங்கள் தொடர்ந்து வெற்றியடைய ஃபைன் டைம் மீடியா சார் வாழ்த்துக்களை. நன்றி தம்பி, நன்றி வினோத், ரொம்ப சந்தோஷம், நன்றி.